ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான புதினா சட்னி. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதோ அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. அதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ அதே எண்ணெயில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை கூட நான் ஒரு 7 பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். இது கூட 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். அது இது கூட நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஓரளவு வதங்குற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு புளியையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கையளவு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது இது கூட சேர்த்து சும்மா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கொத்தமல்லி கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா தழையும் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். புதினாவையும் கொத்தமல்லியும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சும்மா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தால் போதுமானது. இதே போல் வதக்கி எடுத்துக்கோங்க. நான் 2 தேங்காய் பத்தையை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து சும்மா ஒரு திருப்பி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஸை நிறுத்திட்டு இது ஆறட்டுன்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நம்ம கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாயையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு 2 உளுத்தம்பருப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பை எடுத்து நான் சட்னியில் கொட்டிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ நம்மளுடைய புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் புதினா சட்னியை இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இட்லியோடு சர்வ் பண்ண போகிறேன். இது இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.